عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. والنازعات غرقا والناشطات نشطا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் மேலான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, தொடர்ந்து ஒவ்வொரு சூறாவினுடைய பின்னணியை, அந்த அத்தியாயத்திற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டதனுடைய பின்னணியை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூறாவினுடைய பெயர் அன்-நாஸிஆத். அன்-நாஸிஆத் என்று சொன்னால் ரூஹை கைப்பற்றுகிற மலக்குமார்கள் என்று அர்த்தம். அன்-நாஸிஆத் சொன்னால் ரூஹெடுக்கிற மலக்குகள். ரூஹெடுக்கிற மலக்குகள் என்ற பெயரில் அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கிறான். அந்த சூறாவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வன்-நாஸிஆத்தி கர்கா. கடுமையாக பிடுங்கி ரூஹ் எடுக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக. ரூஹ் எடுக்கும் போது ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிற மலக்குமார்களின் மீது சத்தியமாக. வன்-நாஷிதாத்தி நஷ்தா. லேசாக ரூஹை எடுக்கிற மலக்குமார்களின் மீது சத்தியமாக. அப்ப இதுல ரூஹ் எடுக்கிறதுல அல்லாஹு தஆலா மலக்குமார்களை ரெண்டு வகையாக அல்லாஹ் இங்கே பிரித்து சொல்கிறான். நல்லவர்களுக்கு ரூஹ் எடுக்கப்படுவது எப்படி, பாவிகளுக்கு ரூஹ் எடுக்கப்படுவது எப்படிங்கிறது அல்லாஹு தஆலா ரெண்டையும் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான். அப்ப நல்லவர்களுடைய ரூஹுகள், ஆத்மாக்களை எடுக்குகிற ரொம்ப லேசாக மலக்குமார்கள் எடுக்கிறார்கள். பாவிகள், குற்றவாளிகள், இவர்களுடைய ரூஹ் எடுக்கிற பொழுது குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா லேசாக ரூஹ் எப்படி எடுப்பாங்க, அதே மாதிரி கடுமையாக ரூஹ் எப்படி எடுப்பாங்கிறத இந்த காட்சியை இன்னொரு இடத்துல அல்லாஹ் விவரிக்கிறான். பாவிகளுக்கு அது எப்படி ரூஹ் எடுக்கப்படுங்கிற அல்லாஹ் விவரிக்கிற பொழுது மரணத்தினுடைய மயக்கத்துல பாவிகள் இருக்கிற பொழுது மலக்குமார்கள் அவர்களுடைய கையை அவர்கள் விரிப்பார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுடைய கைகளால் அந்த ரூஹ் எடுக்கப்படுபவர்களை கடுமையாக தாக்குவார்கள். உங்க ரூஹ கொடுங்கன்னு சொல்லிட்டு கடுமையான முறையில தாக்கி மலக்குமார்கள் அந்த ரூஹ எடுப்பாங்க. அவ்வளவு கடுமையாக, கோபமாக மலக்குமார்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல வரைக்கிறான். மறுபுறத்துல நல்லவர்களுக்கு ரூஹ் வாங்குற மலக்குமார்கள் லேசாக எடுக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் விவரிக்கிறான். இன்னல்லதீன காலூ ரப்பனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ. யார் தீன்ல நிலையாக நின்று சாலிஹ் நல்லவர்கள் செய்து நல்லவங்களா வாழ்றாங்களோ அவங்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா. மலக்குமார்கள் மரண நேரத்துல ரூஹ் எடுக்க வரும்போது அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இப்படி சொல்லிட்டே ரூஹ் எடுப்பாங்க. அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. உலகத்துல உங்களுக்கு நண்பர்களாக நாங்க இருந்தோம், உங்களுக்கு தெரியாது. ஆகிரத்திலையும் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டோம், நாங்க உங்களோடு இருப்போம். கபூர்லையும் உங்களோடு பாதுகாப்பாக இருப்போம், உங்களுடைய நண்பர்களாக இருப்போம். உலகம் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அங்க கிடைக்கும். வாங்க. நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அந்த கஃபூரான ரஹீமான அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த நற்செய்திகள் சொல்ல சொல்ல அந்த மூமின் ஆனந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ரூஹ் எடுக்கிறார். ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு எல்லாம் தருவானார். இன்னலில் மௌத்தி சக்கராத். மரணத்தினுடைய நேரங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான நேரம் என்று சொன்னார்கள். அந்த கடைசி நிமிடங்களை கழிக்கிறதும் கடக்கிறதும் ரூஹ் எடுக்கிற அந்த மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் கடுமையாக நடந்து கொள்கிற மலக்குமார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு பயங்காட்டுறான். அதே நேரத்தில் ரொம்ப லேசாக நடந்து கொள்கிற மலக்குமார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நல்லடியார்களுடைய மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறான். எனவே கடந்த காலங்களில் மலக்குல் மௌத் நபிமார்கள்ட்ட வந்திருக்கிறாங்க.
நபிமார்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட ரூஹ் எடுக்க வந்திருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய அரசர், பெரிய மாளிகையில் உட்கார்ந்தாரு. திடீர்னு பார்த்தா யாரும் அனுமதியே கேட்காம ஒருத்தர் போய் உள்ள போய் நிற்கிறாரு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யார்கிட்ட அனுமதி கேட்டுட்டு உள்ள வந்தேன்னு கேட்டாங்க. ஒரு பெரிய அரசரை பார்க்க போனா அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டாமா? போய் திடீர்னு போய் உள்ள போய் நிற்கிறாரு. கேட்டாங்க, யார்கிட்ட கேட்டு அனுமதி கேட்டு வந்த? லா யுஹாமு பிஹில் மலி, இதுவரைக்கும் யார்கிட்டையுமே நான் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னார், யார்கிட்டையுமே யார் வீட்டிலையுமே வாசல போய் கதவை தட்டிட்டு வரட்டுமா வேண்டாமா, பெரிய மாளிகையில இருந்தா கூட நான் யார்கிட்டையுமே நினைச்ச மாட்டேன். வாசல்ல நின்று வருமா வரமாட்டோமா நான் கேட்கிற ஆள் கிடையாது. அப்படியா? எங்கேயும் கேட்க மாட்டீங்களா? ஆமா. எந்த அரசரும் என்ன தடுக்க முடியாது, எந்த மாளிகையும் என்ன தடுக்க முடியாது. இரண்டாவது சொன்னார். மூணாவது சொன்னார், ரிஷ்வத்து, எந்த லஞ்சம் கொடுத்து எங்களை தப்பிக்க முடியாது. அப்படின்னா நீங்க மலக்காதான் மலக்குள் மௌத்தான் இருக்கு. கண்டுபிடிச்சது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த மூணு இருக்குதுன்னா நீங்க மலக்குள் மௌத். அந்த மலக்குள் மௌத், ஆமா மலக்குள் மௌத் தான். இன்னும் திடீர்னு வந்துட்டீங்கன்னு கேட்டார். என்ன திடீர்னு ரூஹ் எடுக்க வந்துட்டீங்க? திடீர்னு வந்தானா? அறிவிப்பு பண்ணல. உன் சொந்தக்காரன் செத்து போனாங்க, நீ அதுல பார்த்து பயப்படலையான்னு கேட்டாங்க. உன் சொந்தக்காரன் மூத்தா போனானே, உன் பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தா போனானே, அம்மாக்கான சரீபுக்கு, அம்மாக்கான ஜாருக்கு, அம்மாக்கான சதீபுக்கு, உன் நண்பன் எங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் எங்க, உன் குடும்பத்துக்காரன் எங்க, இவங்கெல்லாம் மூத்தா போனாங்க இல்லையா? அதெல்லாம் நான் கொடுத்த உனக்கு முன்னறிவிப்பு தானே. முன்னறிவிப்பு இல்லாம வந்து எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு பெரிய பாடம். மலக்குள் மௌத்துங்கிறவர் இது மாதிரியான முன்னறிவிப்புகளை கடந்த நம்ம தெருவுல மௌத்து நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம தெருவரையும் வந்துட்டு போயிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். நம்ம பக்கத்து வீட்டுல மௌத்து வருதுன்னா பக்கத்து வீடு வரைக்கும் மலக்குள் மௌத்து வந்துட்டு போயிருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மரணம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வைத்து அந்த ரூஹ் வாங்கியாரு. அவர் என்ன வேலையில் இருந்தாலும் சரிதான். அவர் நம்பி ஒரு பெரிய வேலையை ஒப்படைக்கப்பட்டிருக்குது, செஞ்சிட்டு இருக்கிறாரு, நல்ல காரியம் தான் செய்யறாரு, பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கிறாரு, பெரிய மதரசா கட்டுறாரு, பெரிய எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாரு. அவர் இருந்தாலும் வேலை நடக்கும். அல்லாஹ் ரூஹ் வாங்கிடுவான். எந்த வேலைக்கும் அல்லாஹ் ரூஹ நிப்பாட்ட மாட்டான். அந்த டைம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா. சுலைமான் நபி பைத்துல் முகத்தஸை கட்டிட்டு இருக்கிறாரு. சுலைமான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், பைத்துல் முகத்தஸ் வேலையே இன்னும் முடியல, வேலை நடந்துட்டு இருக்குது, கட்சித்து நடக்குது. ஜின்னுகளை வச்சு சைத்தானை வச்சு பைத்துல் முகத்தஸை கட்டிட்டு அப்படி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா வக்து இவருக்கு முடிஞ்சு போச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு. ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், அல்லாஹ் சொல்றான், அப்படி அல்லாஹ் ரூஹ வாங்கிட்டான். பைத்துல் முகத்தஸை கட்டுற வேலை முடிகிறதுக்கு முன்னால இவர் எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் 2 ரக்காத்தாக இருந்தாலும், அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தை எப்படி வச்சு பாக்குறீங்கன்னு சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், காலையில வந்தா மாலை வரைக்கும் இருப்போமான்னு தெரியலன்னு ஒரு சஹாபி சொன்னாரு. இன்னொரு சஹாபி, நான் மரணத்தை இன்னும் கிட்ட பாக்குறேன்னு ஒருத்தர் சொன்னாரு. தக்பீர், நான் வந்தா லுஹருக்கு வந்து அசர் வரைக்கும் நான் வருவேனா அசருக்கு வருவேனான்னு தெரியாது யா ரசூலல்லாஹ், மரணத்தை அவ்வளவு நெருக்கமா பாக்குறேன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் மௌத்த தக்பீர் கட்டினா சலாம் வாங்குற வரைக்கும் ஹயாத்தா இருப்பானான்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு நெருக்கமா பாக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எப்படி பாக்குறேன்னு தெரியுமா? ஒரு சலாம் வாங்கினா இன்னொரு சலாமுக்கு நான் ஹயாத்தா இருப்பானான்னு தெரியாது. மரணத்தை அவ்வளவு நெருக்கமா வச்சு பாக்குறேங்கிறாங்க. வாழ்க்கையில மரணத்தை மாதிரி வாழ்க்கையில பாடங்களை படிப்பினைகளை சொல்லித்தர வேற ஒண்ணும் இல்லை. நம்மளை சுத்தி நடக்கிற எத்தனையோ மரணங்களில் இருந்து நம்ம படிப்பினை பெறதே இல்லை. நாமும் ஒரு நாள் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஜனாசால கலந்துக்கிட்டப்போ ஒருத்தர் வந்து யார் மௌத்து யார் மௌத்து யார் மௌத்து கேட்டார். நீ தான் மௌத்து அப்படின்னாரு. என்ன இப்படிதான் சொல்றீங்க? சரி ஓகே, நான் மௌத்துன்னு வச்சுக்கோ, நான் மௌத்துன்னு வச்சுக்கோ. இந்த ஜனாசா நீயாகவும் நானாகவும் இருந்தா எப்படின்னா நீ யோசிக்கணும். அவர் அதை கடந்துட்டாரு, அவர் மலக்குள் மௌத்தை சந்திச்சிட்டாரு, அவர் ரூஹ் எடுக்க கடந்துட்டாரு, அவர் கேள்வி கணக்கிட்ட நெருங்கிட்டாரு. இனி நீனும் நானும் தான் அந்த இடத்தை கடக்க வேண்டியது இருக்குது. அந்த ஜனாசா அவருக்கு பாடம் கிடையாது, உனக்கு எனக்கு தான் பாடம். நம்ம சுத்தி பார்க்கிற மௌத்துகள் நமக்குத்தான் பாடம். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண நேரங்களில் அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்ராத்தில் மௌத், மரணத்தினுடைய கடைசி நிமிடங்களை ரப்பே எங்களுக்கு லேசாக்கி வை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். நம்முடைய ஒவ்வொரு துஆக்களையும் கண்டிப்பாக இந்த துஆவை நாம் சேர்க்கணும். மரண நேரங்களில் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه